தாலி வேணும். சரி பண்ணி கொடுத்து போறேன். என் பேர் வந்து சாமுத்திரிக்கா. நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வரோம். இது என் ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்து சன்னமல்லி. அதாவது கூட்டம் அதிகமாக இல்லை தான், ஆனால் இது மாதிரி வருவாங்க நான் நினைக்கிறேன். என் பேர் சகானா. சொல்லுங்கள். நான் விதாச்சத்துலேருந்து வரேன். என்னோடய நேம் இமான்சி. நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னை பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். நாங்கள் எல்லாருமே சென்னை பெருங்கலத்தூர் தான். ஒரு முழம் கொடுப்பா கண்ணே, ஒரு முழம் குடடி. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அடிச்சிருக்கீங்களா? வணக்கம், நான் திருநங்கை பியூலா பேசுகிறேன். நான் திருச்சியிலேருந்து வந்துட்டுருக்கேன். 16 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நாங்கள் வந்து இங்கே திருமாங்கல்யம் கட்டி கூத்தாண்டவருக்கு நாங்கள் அந்த கடனை செலுத்தி வந்துட்டுருக்கோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் திருநங்கை நல்வாழ்த்துக்கள். என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்குமா? செல்வ வளம் பெருக, கடன் தீர, அனைத்து நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் பெறுறதுக்காக எங்கள் கூத்தாண்டவரை நாங்கள் வணங்கிட்டுருக்கோம். இந்த வருஷம் எங்களை வேண்டுதல் நடக்கலை, அதனால் நான் கட்டலை. அடுத்த வருஷம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கட்டுவேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக ஆண்கள் பெண்கள் திருநங்கைன்னு சொல்லிட்டு தனியாக பாத்ரூம் கட்டிவிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுக்காக இப்போ என்ன தங்குறதுக்காக ரூம் வசதி கிடையாது. அந்த ரூம் வசதியும் எங்களுக்கு தண்ணி வசதியும் மட்டும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப அரசாங்கத்துக்கு. அங்கே இருக்கிற வீட்டில் தங்குறதுக்கு, நிலத்தில் தங்குறதுக்கு வீடெலாம் கூட எங்களுக்கு கிடையாது. அந்த நிலப்பரப்புக்கு மட்டும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் வாடகை வாங்குறாங்க. அது இல்லைன்னா இல்லை. ஐயோ, அவ்வளோ உலகத்தில் எதுவே இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் வெயிலுக்கு அதை எப்படி கட்டுக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் பொம்பளை நேரத்தை கலத்துருவோம். என் பேர் அஜித்தா. நான் கரூர்லேருந்து வந்திருக்கேன். நாங்களும் இப்போ 5 வருஷத்துக்கு மேலேயே வந்துட்டுருக்கோம். கூத்தாண்டவரை வேண்டிட்டு போனால் எங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது. அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் வரோம். வாழ்க்கையே எங்களுக்கு கஷ்டம்தாங்க. என்ன மாலை கொடுங்க. எதனா வாங்க கேட்குறாங்க பாருங்க. ஹாய் எல்லோருக்கும் என்னது கன்னடாவில் பேசணுமா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். இது வந்து 4வது வருஷம். ஸோ 3 வருஷம் நான் மஞ்சக்கயிறு வெள்ளி அப்புறமா தங்க முடித்து இப்போ வந்து திரும்பி மஞ்சக்கயிறுக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் ஆண்டவரை பார்க்குறதுக்கு வந்துடுவோம். மிஸ் பண்ணாமல் இந்த டேட் என்ன ஆனாலும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கு மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். எங்கள் கூத்தாண்டர் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்.
இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம் நாங்கள். எல்லோரும் நீங்களும் வாங்க, ஐயாவோட ஆசீர்வாதத்தை பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, என் பேர் யசோதா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கோயம்புத்தூரில் குக்கிங் ஒர்க், சமையல், பிரியாணி மாஸ்டர் ஒர்க், எல்லாருமே எங்கள் டீம் எல்லாமே பிரியாணி ஒர்க். மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன். எங்கள் பாட்டி தான் அதில் பெரிய மாஸ்டர். அவங்க கற்றுக் கொடுத்ததான் எல்லாமே. இது எல்லாமே என் பொண்ணுங்க, என் அக்கா. வணக்கம், நல்லா இருக்கு. என் பேர் டிம்பிள். வணக்கம், நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ரெஜினா. இது வந்து ரொம்ப இதுதான் மெயின். இங்கே தான் வந்து மகாபாரதத்தில் வந்து போர் நடந்த இடம். தென் அர்ஜுனனோட மகன் தான் வந்து இந்த கூத்தாண்டவருங்கிறவர். அரவானுங்கிறவர் வந்து அர்ஜுனனோட மகன் தான். அவருக்கு இங்கே தான் போர் நடக்கும்போது அவர் இங்கே தான் வதம் பண்ணாங்க. அதனால் வந்து இங்கே தான் அது மெயினாக அவருடைய சிரம் வந்து விழுந்த இடம் வந்து கூவாகம்ங்கிற இடத்துல தான். அதனால் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. அதனால தான் இங்கே வராங்க. அவருடைய சிரம் இங்கே விழுந்ததுனால ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. மிஸ் கூவாகம் ஆகணும் அப்படிங்கிறது அழகு, அறிவு, நம்மளோட நடை, உடை, பாவனை, இது அனைத்துமே பண்ணுறாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுனா நம்ம அறிவு. ஏன்னா ஒரு திருநங்கை அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் படித்தா அந்த குடும்பம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு படித்தா ஊர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு திருநங்கை படிச்சிருந்தா ஒரு சமுதாயமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் திருநங்கையோட அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இந்த மிஸ் கூவாகத்தோட டைட்டில் வின் பண்ணுற விஷயத்தில். என்கிட்ட வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு, உடை, இருப்பிடம். அதில் உணவு வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து கடவுளுக்கு வந்து நேரில் பார்த்ததில்ல. கடவுளாக இருந்து நம்மளுக்கு சாப்பாடு போடுறது விவசாயிகளோட பயிர் கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றுவேன் நான் வந்து அரசியலுக்கு வந்தா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு 3rd ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Kami datang daripada Malaysia, kawasan Kuala Lumpur dengan Pulau Pinang. This is my first year. இதான் நான் முதல் இந்த ஊருக்கு வரேன். Kuala Lumpurலேருந்து வரேன். Ini kali pertama saya datang sini India. வணக்கம், என் பேர் குஷி. ஆமாங்கண்ணா. தெரியும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலத்தில் இருக்குது. எங்கள் குரு எல்லாம் சேலத்தில் தான் இருக்குது. அவங்க கூட தான் வந்தேனுங்க. அதாவது தெரியும், எங்கள் அம்மா இருக்குதுல்ல, எங்கள் அம்மா பெரியவங்க எல்லாம் இருக்குது எங்களுக்கு இங்கே சேலத்தில். அவங்க கூட பேச அல்ல, நாங்கள் சொந்த ஊர் அசாம் தான். இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்குது இங்கெல்லாம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இவங்களுக்கு செகண்ட் டைம். ஸோ ஆனால் தாலி கட்டுறது இதான் ஃபஸ்ட் டைம் கட்டுறாங்க. என்ன வேண்டுதல் வச்சுருக்கேன்? வேண்டுதல் யா, அதனால தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் தாலி கட்டுறேன். ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய நேம்ஸ் விக்கி. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இவங்க கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரியா? தெரியும். இந்த கூத்தாண்டவர் வந்து எப்படி வந்து இங்கே வந்தார் அது நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக மாறி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 7 இயர்ஸில் 1 இயர் கூட நாங்கள் வந்ததே கிடையாது. இதோட அருமை பெருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரை பார்க்கணும், இவர் நேரில் சந்திக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு வந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த வகையில் கூத்தாண்டவங்களுக்கு இந்த வருஷம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் பார்த்துல ரொம்ப நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து அவர் பார்க்க நாங்கள் வந்திருக்கோம். வந்தது நாங்கள் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் க்ரௌடாக இருக்கிறனால. நாங்கள் அவங்கள பார்த்துட்டு என் தங்கச்சி வந்து பார்த்தா தாலி கட்டா. இவன் என் தங்கச்சி, இவன் என் பொண்ணு. ஸோ 2 பேருமே தான் ஃபஸ்ட் டைம் தாலி கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல அருள் கிடைக்கணும், எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல அருள் கிடைக்கும்னு சொல்லாங்க.